ஆத்நாதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஏசப்பா எப்பயுமே தம்முடைய வார்த்தை மூலமாக பேசுவது. ஏன்னா வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். ஆண்டவர் சும்மா நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பரலோகத்திலே உட்கார்ந்துருக்கல, அவர் இறங்கி வந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அன்பை ஏசப்பா கிரியையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். அன்பு எப்பயுமே வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தாம இருந்தா அது பேர் அன்பு கிடையவே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லிக்கிறது கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் இருக்கும் அல்லவா? இவங்க இப்பேற்பட்டவங்க, அப்ப அந்த கேரக்டர் அவங்க வெளிப்படுத்துவாங்க. இவர் ரொம்ப கோபக்காரருங்க, இந்த அம்மாக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லைங்க, நிதானமே இருக்காது. அப்ப எதனால அதை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள்? அவர்களுடைய செயல்களை வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல ஏசப்பா எப்படிப்பட்டவர்னா அவர் அன்பா இருக்கிறவர். அப்ப அன்பா இருக்கிற தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தாம இருக்க முடியாது. அவர் அன்பை கட்டாயம் வெளிப்படுத்துவார். அவருடைய அன்பை கட்டாயம் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவார். அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணார்னா, பிதா வந்து எந்த அளவுக்கு இந்த பூமியை நேசித்தார். பூமினா என்ன? இங்க இருக்கிற மரம், செடி, காடு, மழை, தண்ணி, மீன் இதெல்லாம் இல்ல. பூமினா மனிதர்களாகிய நம்மை குறித்துதான் தேவன் சொல்லுறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினதே உங்களுக்காகவும் எனக்காகவுமே தவிர இந்த பூமியில இங்க இருக்கிற பொருள்களை தேவன் நேசிப்பது அல்ல. இதெல்லாம் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. ஆனா கர்த்தர் உண்டாக்கின மனிதர்களாகிய நம்மைத்தான் உலகம்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் எந்த அளவுக்கு இந்த உலகை நேசித்தார்னா தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. அப்ப ஏசப்பா நமக்காக இங்க வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து, தம்முடைய ரத்தத்தை கொடுத்து, தம்முடைய சரீரத்தெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு அவர் அந்த அளவுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவர் அன்பை வெளிப்படுத்த வேற என்னன்னாலும் செஞ்சிருக்கலாம், எதுனாலும் செஞ்சிருக்கலாம். மற்ற காரியங்களை செய்யாம அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுதான் அன்பின் உச்சக்கட்டம். அப்ப அன்பு என்னன்னா தன்னை இழக்க அது ஆயத்தமா இருக்கும். வசனம் ஒரு இடத்துல சொல்லிக்கிறது, அன்பு எப்படிப்பட்டதுன்னா அது வந்து மரணத்தை போல வலிதா இருக்கிறது, அது பாதாளத்தை போல கொடிதா இருக்கிறது. அதுக்காக எல்லாவற்றையும் சகித்துக்கூடாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிற ஆண்டவரா இருக்கார். இந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கு தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஏசாயா 53:5 வசனம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப நீங்க யோசிக்கலாம், அவர் நேசிக்கிறான்னு சொல்றார். நேசிக்கிற நான் இப்படி கஷ்டப்படணுமா? அவர் என்ன நேசிச்சா நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நான் ஏன் இப்படி குறைவுல இருக்கணும்? நான் ஏன் இவ்வளவு காரியத்துக்குள்ள போகணும்? எனக்கு ஏன் இந்த காரியங்கள் கொடுக்கப்படும்? அப்ப இவ்வளவு கேள்விகள் நம்ம இருதயத்துல வருதல்லவா? ஆண்டவர் நம்ம நேசிச்சா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கணுமா? ஆண்டவன் அன்பு கூறுறான்னு சொல்றீங்க, ஆண்டவர் எனக்காக உயிரையே கொடுத்திருக்கான்னு சொல்றீங்க. அப்ப அவர் எனக்காக உயிரை கொடுத்து நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? எவ்வளவு காரியங்கள் உள்ளத்துல போகுது, எவ்வளவு விஷயங்கள் உள்ளத்துல போகுது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்காக தான் உனக்காக நான் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன். இப்ப ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தது எதற்கு? அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தை வைத்து போக, தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திற்கு வழியை ஆயத்த பண்ண, தம்முடைய பிள்ளைகள் சுகமா இருக்க, தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கு. இது இப்படித்தான் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவர் வந்துவிட்டு ஏதோ காரணம் இல்லாமல் ஜீவனை கொடுக்கல. அவர் முகாந்திரம் இல்லாமல், அவர் ஒரு நோக்கம் இல்லாமல் கிறிஸ்து எதையுமே செய்ய மாட்டார். அப்போ அவர் இந்த பூமிக்கு வந்ததன் காரணம் என்ன? பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்னன்னா, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதுதான் விஷயம். நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்காரு. அதுதான் விஷயம். என்னன்னா அவர் தம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய குறைவுகளை அவர் சிலுவையில சுமந்து விட்டார். அவர் சிலுவையில எல்லாவற்றுமே வசனம் அதனால்தான் சொல்ல அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப என்னுடைய நோய்க்கான வழி எப்போ பிறந்தது அப்படின்னா 2000 வருடத்திற்கு முன்பாகவே. நான் எப்ப சுகம் பெற்றேன்னா 2000 வருடத்திற்கு முன்பாகவே. 2000 வருடத்திற்கு முன்பாகவே தேவன் உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய குறைகள், உங்களுடைய நிர்விசாரங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள், இது எல்லாவற்றிற்கான மருந்தையும், இது எல்லாவற்றிற்கான விடையும் 2000 வருடத்திற்கு முன்பாக அவர் சம்பாதித்து வைத்து விட்டார். அதனுடைய விடை என்னன்னா சிலுவை. அதனுடைய விடை என்னன்னா அவருடைய மரணம். அவருடைய மரணத்திலே நமக்கு எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து வைத்திருக்கார். அப்ப நான் என்ன செய்யணும்? அதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான்.
நீங்க ஏதாவது பாவத்திலோ ஏதாவது கட்டில ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் தேவன் சம்பாதித்து வைத்து முடித்து விட்டார். எப்போ? இன்னைக்கு நேத்துல 2000 வருடத்துக்கு முன்பாக. நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கோம், நான் போய் கஷ்டப்பட்டு நான் ஜெபிச்சு நான் அழுது அதற்கப்புறம் கர்த்தர் மனம் இறங்கி எனக்காக அற்புதம் செய்வார். இல்லை, இது தவறான சிந்தை. என்னுடைய குறைகளை 2000 வருடத்திற்கு முன்பாக அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். இனிமே நான் என்ன செய்யணும்? அதை விசுவாசித்து சுதந்திரத்துக் கொள்ளணும். அவ்வளவுதான். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்காக சகல காரியங்களும் கொடுக்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்காக எல்லாமே கொடுக்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்காக சர்வ காரியமும் கொடுக்கப்படும். நம்முடைய விசுவாசம் தான் எல்லாவற்றிற்கான விடையா இருக்குது. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் செய்யும். உலகம்னா என்ன? உலகத்துல இருக்க நோய்கள், உலகத்துல இருக்க குறைகள், உலகத்துல இருக்க பாடுகள், உலகத்துல இருக்க கஷ்டங்கள், வேதனைகள், இது எல்லாமே உங்களுடைய விசுவாசத்தின் மூலியமாக ஜெயித்து விடலாம். விசுவாசனா நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அப்ப நீங்க எதை நம்புறீங்களோ அதை உறுதியாய் பற்றி பிடிக்கிறது. அப்ப என்ன? என்னுடைய நோய்களை ஏசப்பா சிலுவையில சுமந்து விட்டார். என்னுடைய பலவீனங்கள், அது எத்தனை வருட குறைகளா இருக்கட்டும், எத்தனை வருட விஷயமா இருக்கும், உங்கள் விசுவாசத்து மூலமாக உடனே ஜெயித்தலாம். அதுவும் இப்பொழுதே கிடைக்கும். விசுவாசம் என்பது நாளைக்கு இதுக்கு அப்புறம் நடக்கல. விசுவாசம் என்பது உடனேன்னு வசனம் போட்டிருக்கிறது. எந்தெந்த இடத்துல எல்லாம் பைபிள்ல ஜனங்கள் விசுவாசித்தார்களோ எங்கெல்லாம் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உடனே உடனே. அப்போ ஜனங்கள் விசுவாசித்த உடனே அவங்களுக்கு அற்புதம் கிடைச்சது. சிம்பிளானது. விசுவாசம் ரொம்ப கஷ்டம் இல்லை, சிம்பிள். என்னுடைய நோய்களை அவர் சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்பாக சுமந்து விட்டார். இனி இந்த நோயில நான் இருக்க மாட்டேன், இந்த மெடிசன்ஸை இனி நான் எடுக்க மாட்டேன், இந்த குறையில நான் இருக்க மாட்டேன். இப்ப எனக்கு விடுதலை. எப்போ? ஏசப்பா எனக்கு இந்த நோயில இருந்து விடுதலை கொடுத்து விட்டீர். 2000 வருடத்துக்கு முன்பாக என்னுடைய நோயை நீர் சுமந்து விட்டீர். இனி நான் இந்த நோயை சுமக்க முடியாது. இந்த நோய் என்னுடைய அல்ல. இந்த நோய்க்கு என்னுடைய சரீரத்துல இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தாலே நான் விடுதலையாக்கப்பட்டேன். இயேசுவின் நாமத்தாலே இந்த நோய் என்னை விட்டு போகட்டும் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும், இப்பொழுதே உங்களுக்கு அந்த நோயில இருந்து விடுதலை கிடைக்கும். ஏசப்பா நம்ம விடுதலையாக்க போதுமானவரா இருக்கிறார். இப்பொழுதே நீங்கள் விசுவாசத்தால் மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. விசுவாசிக்கணும். அப்படிதான் ஒரு ஸ்திரீ இருந்தா, அவள் 12 வருஷமா பெரும்பாடுல அவ கஷ்டப்பட்டா, அவ வேதனைப்பட்டா. அப்ப அவளுக்கு என்ன விசுவாசனா, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைச்சிடும். அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும். ஏன்னா அவன் நினைச்ச ஏசப்பா கிட்ட போய் எப்படியாவது நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள நினைச்சா. பெரும்பாடுன்றது அந்த காலகட்டத்துல அவ்வளோ பெரிய இஷ்யூ. அப்ப அவர்கள் தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். அவர்கள் சர்டன் டேஸ்க்கு வெளியே வரக்கூடாது, யாரும் அவங்கள தொடக்கூடாது. அவங்கள தொடரவங்க எல்லாம் தீட்டாயிடுவாங்க, அவங்க தொடர பொருள் எல்லாம் தீட்டாயிடும். இப்படி நிறைய கிரைட்டீரியாஸ் இருந்தது. இப்ப இவ்வளவு விஷயம் இருந்தது. அப்போ அவ 12 வருஷம் யோசித்து பாருங்களேன். உள்ள இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே அவ இப்பேற்பட்ட தீட்டுள்ளவள், அவரை தீட்டுள்ளவள் தான் சொல்லியிருப்பாங்க. அவ குறைவுபட்டவதான், அவளை தொடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப எவ்வளவு வேதனையா அவ தனிமையா இருந்திருப்பா, எவ்வளவு குறைவுபட்டு எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு பாடல அவ இருந்திருப்பா. அப்போ அது 1 இல்ல 2 இல்ல 12 வருஷம் பார்த்து கொள்ளுங்களேன். கொஞ்ச காலமா 12 வருட காலம், 12 வருஷ காலம். அப்ப எவ்வளவு நொந்து போயிருப்பா. அவ வாழ்க்கைய அவளுக்கு கசப்பா மாறி இருக்கும். அவ வாழ்க்கைய அவளுக்கு வெறுப்பா மாறி இருக்கும். அவ வாழ்க்கை அவளுக்கு குறைவுபட்டு காணப்பட்டிருக்கும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட அவளுக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, ஏசப்பா சுகம் தராராம், ஏசப்பா அற்புதம் தராராம், அவருடைய வஸ்திரத்தை தொட்டா மட்டும் போதும் எனக்கு கிடைச்சிடும், அவர் என்கிட்ட ஜெபிக்கணும், அவர் என்ன தொடணும், அதெல்லாம் அவசியம் இல்லை, நான் அப்ப அவருடைய வஸ்திரத்தை மட்டும் நான் தொட்டுக்கிறேன். அப்ப அவள் அந்த அளவுக்கு விசுவாசித்தால. அப்ப அவளுடைய விசுவாசத்தின்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அவ விசுவாசித்த மாதிரியே ஏசப்பா வராரு. ஒரே கூட்டு நெரிச்சலா இருக்கு, யாருமே அவர்கிட்ட போகவே முடியல. ஆனாலும் அவள் என்ன செய்கிறா, அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். ஒரு ட்ரெஸ் தொட்டா மட்டும் போதும், ஓரத்தை தொட்டா மட்டும் போதும், அந்த ஓரத்தை தொட்டா மட்டும் போதும், எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்துருவாரு, எனக்கு உடனே நான் அதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்வேன், எனக்கு சுகம் கிடைச்சிரும், எனக்கு சுகம் கிடைச்சிரும். ஏன்னா அவர் அவ்வளோ வல்லமையான ஒரு சின்ன விசுவாசம். இதுல என்னங்க லாஜிக் இருக்கு? ஒருவேளை அவர் கைய வச்சு ஜெபிச்சு நீ சுகமாகன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. நம்மளாம் லாஜிக் யோசிப்போம்ல, இது எப்படி சுகமாகும், இது எப்படி கொடுக்கப்படும், இது எப்படி, அது எப்படி. இல்ல, லாஜிக் இல்ல. நீங்கள் விசுவாசத்திற்கிட்ட லாஜிக்கை கொண்டு வராதீங்க, உங்களால அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ட்ரெஸ் ஓரத்தை தொட்ட எங்கேயா சுகமாகுமா? ஆனா அவள் விசுவாசித்தாள். அந்த ட்ரெஸ்ஸை தொட்டதுனால இல்ல, அவளுடைய விசுவாசத்தினால அவளுக்கு சுகம் கிடைத்தது. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு இந்த காரியங்கள், இந்த கட்டில இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கப்படும் விசுவாசிக்கிறீங்களா? இந்த அடிக்ஷன்ல இருந்து நான் விடுதலையாக்கப்படும் விசுவாசிங்க. உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கான காரியத்தை கொடுக்கப்படுமே தவிர மற்றபடி அல்ல. உங்கள் விசுவாசம், விசுவாசத்திலே உறுதியா இருங்கள். விசுவாசத்திலே தேவன் உறுதியை பற்றி பிடிங்கள். தேவன் பலமான காரியத்தை வாழ்க்கையில் செய்து கொடுப்பார். நம்முடைய விசுவாசம்
அவள் விசுவாசத்தை என்ன, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட எனக்கு சுகம் கிடைச்சிடும், அதன்படி கொடுக்கப்பட்டது. அதன்படி காரியங்கள் அவளுக்கு கொடுக்கப்படுது. அப்போ நீங்கள் இப்பொழுது விசுவாசித்தபடி கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், 2000 வருடத்திற்கு முன்னாடி நோயினால் சுமந்து விட்டு இனியும் நோயில கஷ்டப்படுமா? யோசிச்சு பாருங்க. நல்ல ஆரோக்கியமான உடலை விட ஆசீர்வாதமானது வேற எதுவுமே இல்லை. ஒரு சின்ன வியாதி வந்துட்டாலே உங்களுக்கு அவ்வளோ சிரமமா இருக்கும். உங்களால நார்மலா மத்தவங்களுக்கு போல நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது எவ்வளவு பெரிய கொடுமை. நல்ல ஹெல்தியா சாப்பிட முடியாது, பிடிச்சது நேரத்துல சாப்பிட முடியாது. அதை விட கொடுமை வேற எதா இருக்குமா? அப்போ நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை நம்ம சாப்பிடணும். நம் நல்ல திருப்தியாய் சாப்பிடணும். நம்முடைய தகப்பன் அதற்காக தான் நமக்கு உணவெல்லாம் கொடுத்திருக்காரு. நம்ம அவர் நரிஷ் பண்ணுவார். நல்ல ஆகாரம் சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறவரா இருக்கு. நம்ம ஹெல்தியா சாப்பிடணும். நல்லா நிறைய சாப்பிடுறதா நம்ம ஹெல்தியா சாப்பிடுறது இன்னும் அவருக்கு பிடித்தமான காரியம். அப்ப நல்ல ஆகாரம் சாப்பிடணும், நீங்கள் பிடித்த ஆகாரத்தை சாப்பிடணும். இதெல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற காரியம். அப்ப அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஆகாரத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு சில காரியம், ஒரு சில பேர் இதை சாப்பிடக்கூடாது, தண்ணி அதிகமா குடிக்க கூடாது. தண்ணி கூட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் 6 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் தான் தண்ணி குடிக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளவு ml தான் தண்ணி குடிக்கணும். தண்ணியில கூடவா? அப்ப அதெல்லாம் கொடுமையான காரியம் அல்லவா? இதை செய்யக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, எண்ணெய் அதிகமா கன்சியூம் பண்ணக்கூடாது. ஒரு பிடிச்ச விஷயத்த சாப்பிடும்போது அதுல எண்ணெய் கண்டிப்பா இருக்கும் தான். அதை கூட கணக்கு பார்த்தா சாப்பிட முடியும். அப்ப இதெல்லாம் கொடுமை தானே. இவ்வளவு செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், எல்லாத்துலயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா அது கொடுமை. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், உன் நோய்களை நான் சுமந்து விட்டேன், உன் நோய்களை நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ சுமக்க தேவை, நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லாவற்றையும் பாற்றுக்கொள்கிறேன். நீ விசுவாசத்தை இப்பொழுது உனக்கு அற்புதம் கொடுக்க முடியும். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், நீ விசுவாசி, உனக்கான அற்புதம் கொடுக்கப்படும். நீ விசுவாசி, உனக்கான ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். நீ விசுவாசி, உனக்கான காரியங்கள் கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் விசுவாசித்தால் மட்டும் போதும், நமக்கு எல்லாமே கொடுக்கப்படும். நம் விசுவாசித்தால் மட்டும் போதும், இப்பொழுதே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அவ்வளவுதான். இப்பொழுதே காரியங்கள் கொடுக்கப்படும். நீ எடுத்த 12 மாத்திரை 11 மாத்திரை, அந்த டெய்லி இத்தனை வேலை, ஒரு மாசத்துக்கு இத்தனை ஊசி, இதை செய்யணும், ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டைம் போகணும், ரெகுலர் செக்அப் போகணும், இதை செய்யணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஒரு க்ஷணத்துல அவளுக்கு 12 வருடம் இருந்தது. அவ அந்த வஸ்திரத்தின் தொட்ட அந்த க்ஷணத்துல, அந்த செகண்ட்ல அவளுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது. புரிகிறதா? வஸ்திர தொட்ட அந்த நொடியில அவளுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். உங்களுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதாட்டும், எனக்கு இயேசுவை விடுதலை கொடுத்து விட்டார், நான் சுகமாகி விட்டேன், இதை மாத்திரம் விசுவாசி. இப்பொழுது நமக்கு காரியங்கள் கொடுக்கப்படும். ஒரு விஷயம் ஆண்டவருக்கு ஜெபிக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எந்த நோய், ஏசப்பா இந்த நோயை நீங்க சுமந்து விட்டீங்க, இனி நான் சுமக்க மாட்டேன், இயேசுவின் நாமத்தாலே நோயை நீ வெளியே போ. நீங்க இதை மட்டும் விசுவாசிச்சா போதும். ஏசப்பா, என்னுடைய நோயை நீங்க கல்வாரி சிலுவையில எனக்காக சுமந்து விட்டீங்க, உம்முடைய தழும்புகள், நீர் எனக்காக அடிக்கப்பட்டீங்க, நீர் வாரினால் அடிக்கப்பட்டீங்க, உங்களுடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினீங்க, எனக்காக இவ்வளவு காரியங்கள் நீங்க செய்தீங்க, இது எல்லாவற்றையும் நீங்க எனக்காக செஞ்சீங்க ஆண்டவரே. அப்பா, இனி நான் நோயில இருக்க மாட்டேன், இனி நான் நோயை சுமக்க மாட்டேன், எனக்கு இனி நோய் வேணாம், நீங்க ஆசீர்வாதமா மாற்றுங்க. இது ஒரு வார்த்தை மட்டும் நீங்க கேளுங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவர் இருக்கார். ஒரு விஷயம் ஆண்டோட ஜெபிக்கலாம். வாங்க. மகிமையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என் தேவனே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. அப்ப உங்களுடைய தழும்புகளால் சுகமாகிறோம்னு வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நோயிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. ஜனங்கள் இவ்வளவு நாள் அறியாமலே இருந்தார்கள், இப்பொழுது இந்த சத்தியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இப்பொழுது நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. மகிமையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகநாதனே, இயேசுவின் நாமத்தாலே அவர்கள் நோயிலிருந்து இப்பொழுது விடுதலை கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு சுகத்தை கொடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு காயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நீர் விடுதலை கொடுக்க போறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, அவர்களுடைய வியாதி எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்பா, ஹார்ட் ப்ராப்ளம்ல இருக்கிற ஜனங்கள் இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமேன். அவர்களுக்கு இப்பொழுது விடுதலை கொடுக்கப்பட்டது. அப்பா, கிட்னி ஃபெயிலியர்ல இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. அவங்க நர்வஸ் டிசார்டர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடுதலை கொடுத்து விட்டீர் அப்பா. நீர் உடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவனோட நீர் பலமாய் செயல்படுகிறீர். அவனோட இந்த வார்த்தை கேட்கிற எல்லா ஜனங்களுடைய வியாதியும்
மறைகிறது ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய போன்ஸ் பிரச்சனை எல்லாம் மறைகிறது ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறைகிறது ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய வருஷக்கணக்கான இருந்த டிசீஸ் எல்லாமே மறைகிறது ஆண்டவரே. அவங்க டிஷ்யூல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மறையறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே இது விடுதலை கொடுத்து கொண்டிருக்கு. அநேக ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லா வியாதிகளுமே மறைகிறது. இந்த இந்த வார்த்தை கேட்கிற எல்லா ஜனங்கள்கிட்ட என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன குறைகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது வருடக்கணக்கா இருக்கிறது, சின்னதோ பெருசோ எல்லாமே மறைகிறது ஆண்டவரே. சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ, சின்ன கஷ்டமோ சின்ன சிரமமான சரீரத்தில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே மறைகிறது ஆண்டவரே. அவங்களுடைய ஸ்கின் டிசீஸ் மறைகிறது ஆண்டவரே. அவங்களுடைய பலவீனங்கள் மறைகிறது ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய பிரச்சனைகள், நடக்க முடியாத இருக்கிற பிரச்சனை மறைகிறது. எல்லாமே இயேசுவின் நாமத்திலே கம்ப்ளீட்டா மறைகிறது ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளால் அவர்கள் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகநாதனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வளமான என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வத்தையும் செய்து கொடுக்க பொறுமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வத்தையும் மாற்றுங்க. நீர் சுகத்தை கொடும் ஆண்டவரே. அபிஷேகத்தை கொடும் ஆண்டவரே. சர்வ காரியத்தை நீர் கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா. ஆளுகை செய்யும் என் தேவனே, பலமான காரியத்தை செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்யும் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டீர். அநேகமாயிரம் ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இந்த நொடியிலே அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உடைய கரத்திடுப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.